புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி திருவாரூர் நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திருவாரூர் சட்டமன்றம் வெற்றி பெற்று வெற்றி விழா காண்கிறேன் என்று சொன்னார். இன்றைய தினம் எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்த முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டப்பேரவை அறிவியல் சோதரர் காமராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்க முன்னாள் எம்பி டாக்டர் கோபால் அவர்களே, சிவராஜமணியம் அவர்களே, பொறுப்பாளர் முன்னாள் எம்பி இளவரசன் அவர்களே, திரு மணிகண்டன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு வி கே செல்லும் அவர்களே, தமிழ் மாநில கட்சியின் பொதுச் செயலாளர் திரு குடவாசல் எஸ் தினகரன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த வடக்கு மாவட்ட தலைவர் திரு ஏ முரளிதரன் அவர்களே, மற்றும் ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு ஜி நாராயணசாமி அவர்களே, திரு ஆர் டி மூர்த்தி அவர்களே, திரு ஏஎன்ஆர் பன்னீர்செல்வம் அவர்களே, திரு ஐ எம் முகமது அஸ்ரப் அவர்களே, திருமதி எஸ் சாந்தி அவர்களே, திருமதி உதயகுமாரி தமிழன் அவர்களே, திரு ஏ தங்கமணி அவர்களே, திரு கலியபெருமாள் அவர்களே, திரு ரயில் டி பாஸ்கர் அவர்களே, திரு எம் ஆர் பாலாஜி அவர்களே, திரு பி கே யு மணிகண்டன் அவர்களே, திரு சி சி செந்தில்வேல் அவர்களே, திரு எஸ் சி சேகர் அவர்களே, திரு டி வி பாஸ்கர் அவர்களே, திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே, மற்றும் திரு ஆர் ராஜசேகர் அவர்களே, திரு வி கே செந்தில்குமார் அவர்களே, திரு எம் எம் சேக் அப்துல் அவர்களே, திரு டாக்டர் கே சீனிவாஸ் அவர்களே, திரு அரங்க சத்தியமூர்த்தி அவர்களே, திரு சிம்ராஜ் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளுக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, வியாபாரிகளே, இளைஞர் பட்டாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை இந்த நேரத்தில் கொடுத்தாக்கி, இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் உலக புகழ்பெற்ற, இங்கேதான் உலக புகழ்பெற்ற தேர் இருக்கின்றது. திருவாரூர் தேர் என்றால் உலக புகழ்பெற்றது. அப்படி இந்த மண்ணுக்கு பெருமைக்குரியவர் இங்கே வந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். திருவாரூர் என்று சொன்னாலே இந்த பகுதி வேளாண்மை நிறைந்த பகுதி, விவசாய பூமி நிறைந்த பகுதி. இந்த பூமியை ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்காக இந்த நிலங்கள் எல்லாம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அறிவிச்சார் திரு காமராஜ் அவர்களும் மற்றவர்களும் என்னிடத்திலே முறையிட்டார்கள், விவசாய பிரதிநிதிகளின் இடத்திலே முறையிட்டார்கள். எங்களுடைய பூமிகள்லாம் பறி போகிறது, பொன்விடுகின்ற பூமி. இந்த பூமியை ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எடுத்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும். எங்களுடைய வாழ்க்கையே இந்த பூமியை நம்பி தாழ்ந்து இருக்கின்றது. கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கி கொடுத்து, அதற்காக இங்கே இருக்கின்ற விவசாய பெருமக்கள், விவசாயிகள், விவசாய முன்னணி தலைவர்கள் எல்லாம் எனக்கு அருமையான பட்டத்தை கொடுத்தார்கள். என்றைக்கு மறக்க மாட்டேன். நானும் ஒரு விவசாயி என்பதை நேரத்திலே நினைவு கூற காவேரி காப்பாளர் என்ற ஒரு பட்டத்தை அள்ளி கொடுத்த மண் இந்த பகுதி மக்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு கூட பருத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இங்க கூட முதலமைச்சர் வந்துட்டு போனாரு. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அந்த பருத்தி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பருத்தியை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு சென்று விற்பனை செய்கிறார்கள். அங்கே இருக்கிற இந்த பயிர்கள், லோக்கல் இருக்கிற உள்ளூர் இருக்கின்ற வியாபாரிகள் சிண்டிகேட் போட்டு குறைந்த விலைக்கு ஏலெடுத்தாங்க. அந்த பருத்தியை அறிவிச்சவர் திரு காமராஜ் அவர்களும் விவசாயிகள் இடத்திலே முறையிட்டார்கள். உடனடியாக அதிமுக சார்பாக அறிவிச்ச காமராஜ் தலைமையிலே போராட்டம் நடந்தது. விவசாய கள நிர்வாகிகளும் பங்கு பெற்றார்கள்.
அந்த போராட்டத்தின் விளைவு இன்றைய தினம் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் உயர் அதிகாரி வந்து பல்வேறு பகுதியில் இருந்த இந்த பருத்தி வியாபாரிகளும் இங்கே வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் ஏலத்தில் கலந்து கொண்டு கிலோ 52 ரூபாய்க்கு வித்த பருத்தி இப்ப 74 ரூபாய்க்கு கிலோ விற்குது. விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அப்பதெல்லாம் நேசக்கரம் நீட்டுகின்ற ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். 50 ஆண்டு காலம் காவிரி நதியின் பிரச்சனை தீர்க்க முடியாது இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி அம்மா அரசு இருக்கின்ற பொழுது விவசாயியுடைய வயிற்றில் பால் வாக்கின்ற விதமாக காவிரி நதி பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பை பெற்றிருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏரி குளம் குட்டை எல்லாம் பல ஆண்டுகளாக அங்கே மண்டல் படித்து அந்த மண்டல் மண்ணை எல்லாம் தூர்வாருவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குடிமாறாம திட்டத்தை கொண்டு அந்த திட்டத்தின் மூலமாக ஏரி குளம் குட்டை அத்தனையும் தூர்வாரி விவசாயிக்கு இலவசமா அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்கெல்லாம் மழை காலத்திலே பெய்கின்ற நீர் ஓடையின் வழியாக நதியின் வழியாக இன்றைக்கு கடல்ல போய் கிடக்குது. அதையெல்லாம் அங்கங்க தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் பேசுறாரு, இன்றைக்கு விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை வாரி வாரி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பயிர் விவசாயிகள் இன்சூரன்ஸ் பயிர் காப்பீட்டு திட்டம் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான 2 வருஷத்துக்கு முந்தி எங்களுடைய சேலம் மாவட்டம் மேட்டூர்ல வந்து இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடிக்காக தண்ணி திறந்து விட்டார். அப்ப பத்திரிகை பேட்டி கொடுத்தார். நானும் டெல்டா காரேன், அவரும் டெல்டா காரன். யார் இல்லைன்னா டெல்டா காரன் தானே. தண்ணி திறந்து விட்டார். விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. ராத்திரி ஸ்டாலினே போய் டெல்டாவில் இருக்கின்ற ஒருவர் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார். அற்புதமா தண்ணி வரும், நல்ல விளைச்சல் கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க. ஆனா விளைகின்ற அந்த சூழ்நிலையில ஆனா வறண்டு போய் தண்ணி இல்லாத போயிடுச்சு. பயிர் காப்பீட்டு திட்டத்துல விவசாயிகளை சேர்க்கல. விவசாயிகள் கடுமையான நஷ்டத்தை சந்தித்துதான் இந்த டெல்டா முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, 3 வருஷம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறல. அதிமுக இப்பொழுது விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் 12,000 கோடி வாங்கி கொடுத்தது. ஆனா நீங்க விவசாயிகளை நம்ப வைத்து தண்ணீரை திறந்து விட்டு அதன் மூலமா விவசாயிகள் அறுவடை செய்கிற பொழுது தண்ணி இல்லாம காஞ்ச அந்த விவசாயிகளுடைய உள்ளம் எப்படி பதறும் என்பதை ஒரு விவசாயி உணர்ந்திருக்கிறேன். நான் விவசாயி இருந்தனால உணர்ந்திருக்கிறேன். ஒரு குழந்தையை எப்படி தாய் வளர்க்கிறார்களோ அது ஒவ்வொரு விவசாயம் பயிரிட பொழுது அந்த பயிர் செழித்து வளர்ந்து அறுவடை ஆகின்ற வரை குழந்தையை பாதுகாப்பது போல நெற்பயிரை காக்கின்றவர் விவசாயி. ரத்தத்தை சிந்தி இரவென்று பகலென்று மாறாமல் உழைத்து அந்த உழைப்பால் பெறுகின்ற வருமானம் தான் விவசாயி. மரத்தனாய் திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயம் என்பது சாதாரண பணி இல்ல, கடினமான பணி. அதை என அனுபவ ரீதியா இன்றைக்கும் எனக்கு தெரியும். இன்றைக்கு நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இன்றைக்கு தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில கடன் கிடைப்பதிலே சிரமம் என்று என்னிடத்திலே காலையில விவசாயிகள் தெரிவிச்சாங்க. உங்களுடைய அரசாங்கம் என்ன, விவசாயிகளுக்கு தேவையான நேரத்தில் கடன் கொடுத்தா தான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பயிர் நடவு செய்ய முடியும். அப்படி கடன் கொடுக்க முடியாத அரசாங்கம் தேவையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது கேட்ட போதெல்லாம் விவசாயிகளுக்கு அள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவுல கடன் தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போது 2 முறை தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விட்டீங்க. நடவு செய்கிற நேரம் உரம் கிடையாது. அதிமுக ஆட்சியில் திட்டமிட்டு செயல்படுவோம். எப்பொழுது தண்ணி திறந்து
போடுவோம், எப்பொழுது விவசாயிக்கு உரம் தேவை என்று கணக்கிட்டு அந்தந்த காலகட்டத்தில் உரத்தை கொடுப்போம். 24 மணி நேரம் விவசாயியோட பம்பு செட் வைப்பதற்காக மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டீங்க. இன்றைக்கு தண்ணி காவிரியில திறந்து விட்டீங்க. கால்வாயில கடமடை பகுதிக்கு தண்ணி போய் சேரல, சரியா தூர் வாரல. அதனால இன்னும் கடமடை பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி சேரவில்லை என்று இன்றைய தினம் காலையில் இருக்கின்ற அந்த விவசாய பிரதி கூட்டத்திலே என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. இதுவா சிறந்த ஆட்சி? இதுவா சிறந்த ஆட்சி? மக்களையும் பார்க்கல, திட்டமையும் செயல்படுத்துறது இல்ல. இங்க 2 நாளைக்கு முந்தி இந்த பகுதியில் வந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பகுதி இது, திருவாரூர் உங்களுடைய பகுதி. இங்கிருந்து சவால் விடுகிறேன், நீங்களும் வாங்க, நானும் வர்றேன். ஒரு பொது இடத்துல மேடையில மக்கள் முன் உங்களுடைய ஆட்சியில செய்த சாதனை சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த சாதனை சொல்றோம். எது சிறந்த சாதனை என்று நீதிபதியா இருந்து மக்கள் முடிவு செய்யணும். அதிமுக ஆட்சியில கல்வி நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. அம்மா இருக்கும்போது 6, 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தேசிய அளவில், இந்திய அளவில் ஒரே வருடத்தில் ஒரு ஆட்சி 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய சாதனை. நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால கொண்டாட முடிஞ்சுதா? நீ எங்களை பத்தி பேசுறீங்க. அது மட்டுமல்ல, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிகமா கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்கல்வியில முதலிடம் 2019-20 திமுக ஆட்சி. 2011 அம்மா அரசு அமைக்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சிருந்தாங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தில் கல்வி மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. அதன் மூலமாக 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த கல்லூரிகளை திறந்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த விளைவு 100க்கு 54 பேர் 2019 முடிச்சாங்க. மத்திய அரசுடைய இலக்கு 2030 அடைய வேண்டிய இலக்கு 2019-20 அடைந்த சரித்திரம் படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பேசுங்க பார்க்கலாம். அப்படி எதையாவது திட்டத்தை பண்ணாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணும் கிடையாது. எங்க போய் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க? அவர் சொல்றாரு, திரு ஸ்டாலின் அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி படிப்பு கசக்குதுன்னு. கசந்தாவா இவ்வளவு திட்டத்தை கொண்டாடுவோம்? இவ்வளவு பேர் படிக்க முடியும்? இவ்வளவு கால அரிசியை கொண்டாந்தது யார்? அதிமுக ஆட்சி. மறுக்க முடியுமா? எத்தனை ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இன்றைக்கு பள்ளிகள் அதிகமாக திறந்து இந்தியாவிலேயே கற்போருடைய எண்ணிக்கை உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. அந்த முத்திரை கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமா? துறை வாரியாக நீங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. லஞ்சம் இல்லாத துறையே இல்லை. ஆனா அதிமுக ஆட்சியில துறை வாரியாக சாதனை படித்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். உள்ளாட்சியில 140 விருது, போக்குவரத்து துறையில விருது, உணவுத்துறையில விருது, கூட்டுறவுத்துறையில விருது, சமூகத்துறையில விருது, மின்துறையில விருது, இப்படி துறை வாரியாக தேசிய அளவில் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, குடும்ப தானிய உற்பத்தி வேளாண்மையில 5 ஆண்டு காலம் அதிக உற்பத்தியை பெருகி தேசிய அளவில் கிறிஸ்தவமான விருதை பெற்ற சரித்திரம் படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 3 ஆண்டு காலம் நாங்கள் சாதனை படிச்சோம். இன்னைக்கு ஒரு 2 கையும் இல்லாத திண்டுக்கலை சேர்ந்த ஒருவர் எனக்கு கையை பொறுத்து வேணும் வந்தார். நான் விஜயபாஸ்கரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா 2 கை இல்லாத ஒருத்தர் வராரு, பொறுத்த முடியுமான்னு. சரி, நாங்க டாக்டர் கேட்கிறோம். அந்த தம்பி சொன்னாரு, இல்ல நாங்களாம் டாக்டர் பார்த்தோம்,
முதலமைச்சர் நினைச்சா எனக்கு 2 கையை கொடுத்துடலாம். உடனே எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அமைச்சு டாக்டர் டீமை போட்டு செக் பண்ணி 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மருத்துவத்துறையில் ஒரு சாதனை படைத்தோம். இப்போ அவங்க ஆட்சியில கையோட போனா கை இல்லாத வரான், காலோட போனா கால் இல்லாத வரான், சளிக்கு ட்ரீட்மெண்ட் போனா நாய்க்கடி ஊசி போடுறோம். இன்னைக்கு மருத்துவமனையில மருந்தும் இல்ல, டாக்டரும் இல்ல, நர்ஸும் இல்ல. அப்படிப்பட்ட அவலங்கள் ஆட்சி தேவையா? சொல்ல பார்க்கலாம். எங்களுடைய ஆட்சியில் என்னென்ன மோசம் சொல்ல அதுக்கு பதில் சொல்ல தயார். சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. குறையில்லாத நிறைய ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் பேசுறார். என்ன பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்த்துட்டாங்க. என்ன தப்பு? நீங்க சேர்ந்தீங்கல்ல 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சீங்கல்ல பாருங்க. யாரோட கூட்டணி அமைச்சாங்க? பாரதிய ஜனதா கட்சியோட. நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ஊர்ல முக்கியம், திருவாரூர் முக்கியம், மிக மிக முக்கியம். எப்படி இந்த முதலமைச்சர் பொய் பேசுறார் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி வச்சா மோசம், மதவாத கட்சி. அப்பாவும் மாமாவும் யாரிட்டு இருக்காங்க? வாஜ்பாயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒருத்தர் மைக்கு சரி பண்றாரு, ஒருத்தர் ஏதாவது புடிச்சு பேசிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட காட்சி எல்லாம் ஆதாரமா இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு வருடம் முரசொலி மாறாடு நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். பாரதிய அரசாங்கம் மத்தியில் இருந்தது. திரு முரசொலி மாறாடு மத்திய அமைச்சராக இருந்தாங்க. ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு இலாக்கால மந்திரியா கொடுத்து வச்சது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இவர்களுக்கு அதிகாரம் ஆட்சி கொடுத்தா நல்ல கட்சி. அதே 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சதில்ல, போட்டிட்டீங்கல்ல. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, மதவாத கட்சி இல்ல. அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. அவரை அதிமுக முழுகிடுவாங்களாம். ஒன்னும் முழுங்க முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக முழு விழுங்குவதற்கு எவரும் பிறந்து வரவில்லை. இது பொன்மன சப்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி. எத்தனையோ சோதனைகளை தாண்டி இன்றைய தினம் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கம் தமிழ்நாட்டிலே அதிமுக. இன்னைக்கு கதை பேசினா வேலையாக ஸ்டாலின் அவர்களே. இப்போ ஊரா வர்றாங்க, உங்களுடன் ஸ்டாலின். இதுவரைக்கும் யாரோட ஸ்டாலின் தெரியல, இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின். 4 வருட காலம் மக்களை மறந்துட்டு இப்ப உங்களுடன் ஸ்டாலின் இன்றைக்கு வராருதா? இதை எடுத்துட்டு வர போறாங்க. ஊடா அதிகாரி வர போறாங்க. யாரு? திமுக விளம்பரம் இல்ல, இந்த அதிகாரிகளை பயன்படுத்துறாங்க, அரசு எதிர்த்தை பயன்படுத்துறாங்க. இதுல 46 கோரிக்கை இருக்குது. இந்த 46 கோரிக்கையில உங்களுடைய பிரச்சனை ஏதாவது 46 ஐட்டத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அதிகாரி சொன்னா 45 நாள்ல தீர்த்து வைக்கிறாங்களா? யாரை ஏமாத்துறது? கேள்வரையில நெய் வேண்டியதுன்னா கேட்கறவங்க மக்கள் முட்டாள் நினைக்கிறீங்களா? எப்படி ஏமாத்துறாரு பாரு. அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் அவர்களே சிந்திச்சு பாருங்க. நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊரா கிராமமா நகரமா போனீங்க. அங்க திட்டுக்கண்டா பாயை வச்சு போட்டுட்டீங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் அழைச்சு, மக்களே நான் வந்திருக்கிறேன்னா மக்கள் நம்பினா ஆஹா திரு கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்திருக்காரு, அவரை போய் நான் நமக்கு உதவி கிடைக்குன்னு அதெல்லாம் முன்னால அவர்களும் பெட்ஷீட் போட்டு அமர்ந்துருந்தாங்க. அப்ப திரு ஸ்டாலின், உதயநிதி அவர்கள், அப்புறம் திமுக அப்பெல்லாம் எம்எல்ஏ எல்லாம் ஊரா போய் மக்கள்கிட்ட ஒரு பெட்டி வச்சுட்டு முன்னாண்ட அங்க உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அதையெல்லாம் மனுவா எழுதி பெட்டியில போடுங்க. நான் நீ பெட்டியில போட்டு போட்ட உடனே நான் அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை ஒடிச்சு பெட்டியை தொடர்ந்து உங்களுடைய மனுக்களை எடுத்து உங்களுக்கு தீர்வு காணும்னு சொன்னார். அப்புறம் எதுக்குது? ஏற்கனவே மனு கொடுத்ததுக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் ஏமாத்திருவாரு தானே. சதுரங்க வேட்டையில் வந்த மாதிரி ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்டினா போதும். அப்படி ஆசையை தூண்டி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் போடுகின்ற தந்திர மாடல் அரசாங்கம்
அதே மக்கள் உஷாரா இருங்க. இது உங்களுடைய அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம், மக்களுக்கு சேவை செய்கிற அரசாங்கம். அது மட்டுமல்ல, நிறுவன உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் இன்றைக்கு விற்கிற விலை 70,000 ரூபாய் இருக்கும். 25,000, 20, 50,000 கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாரு. 70,000 கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாரு. அம்மா இருசக்கர வாங்கணும், அதையும் நிறுத்திட்டாரு. அதோட இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் வந்த பிறகு லேப்டாப் அது இப்ப நான் நிறுத்திட்டு இருக்கிறார். என்னுடைய ஆட்சியா இருக்குது நிறுத்துறதுக்கு. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் மாணவ சமுதாயத்திற்கு அறிவுபூர்வமான அறிவு கிடைக்க, விஞ்ஞான கல்வி கிடைக்க மடிக்கணினி கொடுத்தாங்க. 52,35,000 மாணவ மாணவி கொடுத்தோம். 52,35,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப், 12,000 மதிப்புள்ள லேப்டாப் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதுக்காக 7,300 கோடி நான் கொடுத்தோம். நீ வந்து நிறுத்திட்டிய. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவரு மாணவர் நலனுக்காக லேப்டாப் நிறுவன உதவி திட்டு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, சொன்னார் ஸ்டாலின், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும். 4 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் கிடையாது. அப்புறம் அவருடைய மகன் உதயநிதி நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் இருக்குன்னாரு. கொண்டாந்து திருவாரூர் சொல்லப்பா ரகசியத்தை. திருவாரூர்ல சொல்லு ஒரு ரகசியத்தை என்னன்னு. அப்பா விடிகால பெருக்கிட்டது நீட் தேர்வு. கிட்டத்தட்ட கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் சொல்றாரு, எங்களால நீட் தேர்வு ஒன்றும் செய்ய முடியாது, நீதிமன்றத்தில் இருக்கு. அப்ப நாங்க மட்டும் என்ன சொன்னோம்? அதையே நாங்களும் சொன்னோம், நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது நாங்களும் சொன்னோம்ல. இன்னைக்கு 24 உயிர் அப்பாவிகளுக்கு போய்விட்டது. உங்களை நம்பி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று நம்பி சரியான முறையிலே அவர்கள் வந்து நீட் தேர்வை அவர் எழுதாத காரணத்தினால 24 உயிர் போனதுக்கு ஸ்டாலின் அரசாங்கம் தான் காரணம், யாரும் இல்லை. அதே நேரத்தில் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுல அவர்கள் தேர்ச்சி பெற முடியல. 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த போது வெறும் 9 பேர் தான் அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் அவர்கள் மருத்துவராக முடிஞ்சது. சிந்திச்சேன், எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, நான் அரசாங்க பள்ளியில படிச்சவன். அதனால அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 41%, சுமார் 3,81,000 பேர் இருக்கிறாங்க. அவருடைய நலன் கருதி அவருடைய கனவு நனவாக வேண்டுவதற்காக 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்னைக்கு 2,818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. அந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சவங்க வசதி இல்லாதவங்க, பணம் கட்ட முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த 7.5% இடஒதுக்கீட்டு தேர்வானவர்களுக்கு ₹1 செல்லாம செலவு இல்லாம அனைத்து மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே கொண்டாந்து நிறைவேற்றல. இப்படி எந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றின இந்த மக்களுக்கு எப்படி சந்திப்பு? அது மட்டும் இல்ல, சூப்பர் முதலமைச்சர், லஞ்சம் வந்ததுல சூப்பர் முதலமைச்சர். கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அதுமே நடக்கும். அதோட கடன் வாங்குறதுல இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குறதுல முதல் மாநிலம். எல்லா பத்திரிகையிலும் வந்தாச்சு. இதுவரைக்கும் 4 வருஷம் 4,38,000 கோடி, இன்னும் 1 லட்சம் கடன் வாங்க போறார். 5,38,000 கோடி. திருவாரூருக்கு கடன் வந்துங்க, உப்பு தலையிலையும் கடன் வந்திருக்குது. சாதாரண நினைக்காதீங்க. பிறக்கிற குழந்தை 1 லட்சம் கடன் தான் பிறகுது. பிறக்கும் போதே 1 லட்சம் கடன் தான் பிறகுது. பாவம். ஆக அப்படி கடனை வாங்கி வச்சுட்டு இந்த கடனை யாரு கட்டுறது? இதே 75 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி வந்து 2027 வரைக்கும் 5,18,000 கோடி தான் கடன். அதுவும் கொரோனா காலம் கடுமையான நிதி நெருக்கடி. 1 வருட காலம் அந்த கொரோனா காலத்துல தொழிற்சாலை இயங்கல, கடன் நீக்கல, டாஸ்மாக் வருமானம் இல்ல, அதே போல ரோட் டிரான்ஸ்போர்ட் வருமானம் இல்ல, பெட்ரோல் டீசல் வருமானம் இல்ல, பத்திரப்பதிவு வருமானம் இல்ல, ஒரு வருமானம் இல்ல, எல்லாம் வீட்டுல அடைஞ்சு கிடந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டு 40,000 கோடி கொரோனா செலவு செய்யப்பட்டு ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தோம். கொடுக்க முடிஞ்சதா? இன்னைக்கு என்ன எதுவுமே கொண்டாது. திருவாரூர் மாவட்டத்துக்கு கொண்டாந்துருக்காங்களா? ஒண்ணுமே இல்லை. இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே இல்லை. நாங்க இத்தனை கல்லூரி கூடாது, இத்தனை பாலத்துக்கிட்ட இருந்து தடுப்பணை கட்டணும், தூர் வாரணும், இப்படி நிறைய திட்டங்களை செஞ்சு கூட அவ்வளவுதான். ஆனா எதுவுமே செய்யாத 4,38,000 கடனை வாங்கி கடனால ஆக்கிட்டார் தமிழ்நாட்டு மக்களை. நல்லா சிந்திச்சு, இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்களை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். எதிர்காலம் ஒரு சிறப்பா இருக்கணும். ஒரு சிறப்பான ஆட்சி மீண்டும் மக்களுக்கு கொடுக்க ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்ற நேரத்தில் இருக்கிறேன். அதோடு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. இன்றைக்கு ஸ்டாலின் வந்தா 2000 போலீஸ் நிக்கிறாங்களாம். எதுக்கு? கூட்டம் சேரல, போலீஸ் வச்சு தானே கூட்டம் நடத்த முடியும். போலீஸ் இல்ல, 2000 போலீஸ் நிறுத்தி தான் கூட்டம் நடத்துறாரு. இங்க நான் வந்தேன், பல இடத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு சில இடத்துல ஏதோ நல்ல அதிகாரி இருக்கிறாங்க. காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றேன். ஆட்சி மாற்றம் வரும், சக்கரம் கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். நீங்கள் நடுநிலையோடு இருக்க வேணும். பாதுகாப்பு கொடுப்பது உங்களுடைய கடமை. உயர் அதிகாரி ஒதுங்கி இருப்பதை என் கண்ணால பார்த்தேன். அதிகாரிகள் அரசாங்கத்துடைய வரி பணத்தை நீங்களும் சம்பளம் வாங்கிட்டு, ஒவ்வொரு மக்களும் வரி கொடுக்கின்றார்கள். அந்த வரி பணம் தான் உங்களுக்கு சம்பளமாக வருது. நடுநிலையோடு இருக்க வேண்டும். உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நல்லவருக்கு நல்ல நிலை இருக்கும். வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையில் இருந்து தவறினால் அதற்கு உண்டான பலனை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். அந்த காக்கி சட்டை என்பது உடலிலே இருக்கின்ற உயிருக்கு சமம். அதை நீங்கள் முதல் உணர வேண்டும். நான் காவல்துறை அதிகாரியை மதிக்கின்றவர். நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பேன். ஏனென்றால் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் நம்மளை பாதுகாக்கின்றவர் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள். அவர் நாம் பண்டிகை கொண்டாடுகின்ற பொழுது அவர் வீட்டிலே கூட இருக்க மாட்டாங்க, நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. குழந்தைகளை மறந்து, குடும்பத்தை மறந்து அவர்கள் நமக்காக உழைக்கின்றார்கள். நமக்கு பாதுகாப்பு. அப்படிப்பட்ட பாதுகாப்புள்ள அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் உள்ள வரும்போது எனக்கு மனசு கவலையா இருக்குது. இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்களே என்று. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்சி தானே இருக்குது. நல்ல ஆட்சி இருந்தா தானே அதிகாரிகள் நல்லா நடப்பாங்க. முதற்கான முற்றிலும் போன ஆட்சியிலையும் போன, நிர்வாகத்திலையும் போன. ஆக காவல்துறை அதிகாரியும் சரி, மற்ற அதிகாரியும் சரி, மக்களுக்கு என்ன தேவை அதை செய்யும். மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இங்க எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். கூட்டமே இல்லாத நடந்து போற முதலமைச்சருக்கு 2000 பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இன்னைக்கு மக்கள் மத்தியிலே அப்படியே நீச்சல் அடிப்பதுவால் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி நாங்க வந்திருக்கிறோம். பாதுகாப்பு கொடுக்குறீங்க. எங்களுடைய ஆட்சி இருக்கும் போது எப்படி இருந்தது என்பதை உணர வேண்டும். ஆகவே இனி எதிர்காலத்தையாவது இப்படிப்பட்ட தவறை செய்யாமல் ஆட்சி வரும் போகும், ஆட்சி மாற்றம் வரும். ஆனால் அதிகாரிகள் அப்படியே இருப்பீர்கள் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து, திருவாரூரிலே நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். புதிய பேருந்து நிலையம் 13 கோடியில் கொடுத்திருக்கிறோம். அத பொது நிதியின் மூலமாக சுமார் 19 கோடியில சிறு பாலங்கள், ஆழ்துளை கிணறுகள், சிறு விசை மின்பங்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் தார் சுழல் மழைநீர் வடிகால் வரைக்கும் 15 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம். கூத்தாநல்லூரை தலைமையாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, வீரக்குடி, விருந்திரக்குடி, காட்டூர், மணக்கால் மற்றும் கள்ளிக்குடி ஆகிய இடங்களில 10 கோடியில மதிப்புள்ள பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் திருவாரூரில் சுமார் 30 கோடி மதிப்பீட்டில் 15,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டது. 20 முக்கிய இடங்களில் 6 கோடி மதிப்பீடு நேரடி நெல் கொள்முதல் நடத்தப்பட்டது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உயர்தர மருத்துவ வசதி அளிக்கும் வகையில 15 கோடி மதிப்புள்ள பேறுகால் தீவிர சிகிச்சை மையம் கட்டப்பட்டது. 6 கோடி மதிப்புள்ள திருவாரூர் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி, ஒரே நேரத்தில் 25 பேர் பயன்பெறுவதில் 2 கோடி மதிப்புள்ள டயாலிசிஸ் கருவிகள் வாங்கி கொடுத்த நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில இந்த தொகையில் செயல்படுத்துகின்றோம். இன்னும் பல கோரிக்கைகள் இந்த மனு மூலமாக கொடுத்திருக்காங்க. அதிமுக ஆட்சி மனதுடன் இந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தியை தெரிவித்து, ஊழல் ஆட்சி ஒழிப்போம், மக்கள் ஆட்சி அமைப்போம். ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு.
மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.